அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருமாண்டி இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து அண்ணன் வர்றாரு. அண்ணன் கூட வந்து முத்துராமலிங்கம்னு சொல்லி என்னோட கல்லூரி என்னோட ஆசிரியரோட தோழர் அவர். அவர் அண்ணனுக்கு அப்போ வந்து பொறுப்பாளர் மாதிரி இருந்தார், ஒரு மேலாளர் மாதிரி இருந்தார். அவரோட வரவும் அப்போ அவரோட பேசிட்டு அப்புறம் அவர் எனக்கு மேலாளராக மாறுறாரு முத்துராமலிங்கம். அப்போ நான் அடிக்கடி அண்ணன் ஆஃபீஸ் போக ஆரம்பித்தேன். பிதாமகன் அப்போ முடிச்சிருந்தாரு. அப்போ ரொம்ப அண்ணனோட போகிறப்பெல்லாம் பேசுறது வைக்கிறது அப்படின்ற ஒரு இது இருக்கும். நான் அண்ணனோட ரொம்ப அடிக்கடி ரொம்ப பேசுகிறதோ சந்திக்கிறதோ இல்லை. ஆனால் அந்த அலுவலகத்துக்கு போகிறப்ப அண்ணனை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தது. எனக்கு எப்படின்னா கமல் சாராக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும், நான் அடிக்கடி போய் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனால் எப்போ சந்திக்கிறோமோ ஒரு இடத்துல பார்த்துட்டோம் வச்சுட்டோம்னா அப்போ கூடவே இருக்கணும்னு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு நட்பு. அப்போ பிதாமகன் முடித்த கட்டத்தில் வந்து அண்ணன் பி ஸ்டுடியோஸ் மூலமாக மாயாவி படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்போ சூர்யா மேடம், சூர்யா சார், ஜோதியா மேடம் எல்லாருமே நடிக்கிறாங்க. எனக்கு ஒரு மேனேஜர் கேரக்டர் அதில் கொடுக்குறாரு.